வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைய பதிவு தோஷத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தோஷம் என்பது மனித வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை தருகிறது என்பதை சிலர் அறிந்திருக்கலாம், பலர் அறிந்திருக்க மாட்டீர்கள். தோஷம் அவ்வளவு கொடியது. இந்த தோஷத்தில் மிக முக்கியத்துவம் வகிக்கக்கூடிய 2 கிரகங்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். கிரகங்களின் வரிசையில் அந்தஸ்தாக இருக்கக்கூடிய 2 கிரகங்கள், ஒளிரக்கூடிய அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய கிரகம் இந்த 2 கிரகங்களும். அதேபோல் இந்த 2 கிரகங்களும் கொடுக்கக்கூடிய தோஷமும் மிக கொடுமையான கெட்ட தோஷம் என்று கூட சொல்லலாம். இந்த 2 கிரகங்களும் அப்படி என்ன கெட்ட தோஷத்தை, கொடுமையாக இருக்கக்கூடிய தோஷத்தை தருகிறது, அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிகள் என்ன, எந்தெந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த கிரகத்தினுடைய தோஷத்தை தவிர்த்து கொள்ளலாம், இப்படி இன்னும் நிறைய பதிவுகள், விஷயங்கள் இந்த பதிவுக்குள் இடம்பெற்றிருக்கிறது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. உங்களது பலனை பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நமது சேனலை எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகளும் செய்து கொண்டு வருகிறோம். தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இவைகளும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். மக்கள் நன்மை வேண்டி, உலக மக்கள் நன்மை வேண்டி, இப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வினால், இந்த காரியங்களினால் கிடைக்கப்பெறும் பலன்கள், புண்ணியங்கள் என்று சொல்லலாம். இந்த புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த தோஷங்கள் சூரியன், சந்திரன், ஒளிரக்கூடிய அந்தஸ்தில் உள்ள இந்த 2 கிரகங்களும் என்னென்ன தோஷங்களை தருகிறது என்பதை பற்றி நாம் பார்த்து விடலாம். பொதுவாக ஒருவரது ஜாதகத்தில் 9 கிரகங்கள் அடங்கியிருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது. இன்னும் மாந்தி கிரகம் இடம்பெறவில்லை. நமது தமிழ்நாட்டில் இதை பெரிதும் பார்ப்பதும் இல்லை. மாந்தி என்ற ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் ஜாதகம் பார்க்கிறார்கள். அப்படித்தான் பார்த்து சொல்ல வேண்டும். அது மிகவும் சரியாகவும் இருக்கும். பலன்களை உங்களுக்கு அபரிதமாக எடுத்து தரும். இந்த கிரகத்தோடு சேர்த்து இத்தனை கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த ஜாதகத்தில் இடம்பெற்ற கிரகங்கள் ஒவ்வொருத்தருக்கு யோகத்தையும் தருகிறது, அதேபோல் தீய பலனையும் தருகிறது. அதிர்ஷ்டம், நற்பலன்கள் நமக்கு கிடைத்திருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதேபோல் கெட்ட பலன், தீய பலன் அமைந்துவிட்டால் நாம் உலகத்தில் உள்ள அத்தனை கெட்டதும் அத்தனை தீயதும்
எனக்கே நடக்கிறது என்று வேதனைப்பட்டு கொள்கிறோம். இப்படிப்பட்ட தோஷங்களையும் நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்களில் சூரியன், சந்திரன் மிக அளப்பரிய ஒரு தோஷத்தை தருகிறது. அந்த தோஷம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், உங்களது ஜாதகத்தில் சூரியன் இடம்பெற்றுள்ள ராசிக்கு முன் ராசியிலும் பின் ராசியிலும் ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருக்க வேண்டும். அதேபோல்தான் சந்திரன் அமர்ந்த ராசியில் முன் ராசியிலோ அல்லது பின் ராசியிலோ ஏதேனும் ஒரு கிரகங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருக்காமல் போனால் அது உங்களுக்கு தோஷத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். என்ன தோஷம் என்று கேட்டீர்கள் என்றால் சொல்கிறேன். ஒரு ராசியில் சூரியன் அமர்ந்திருந்தால், உதாரணத்திற்கு மேசராசியில் சூரியன் அமர்ந்திருந்தால், மேசராசிக்கு முதல் ராசியான மீனத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும். மேசராசிக்கு இரண்டாவது ராசி, அடுத்த ராசியான பின்னாடி இருக்கக்கூடிய ராசி ரிஷபம். இந்த ராசியில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும். இப்படி முன் ராசியிலும் பின் ராசியிலும் ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருந்தால் சூரியன் உங்களுக்கு சுபத்தை தருவார். அப்படி இல்லாவிட்டால் அவர் கொடிய தோஷத்தை தருகிறார். உங்களுக்கு ஜீவனாம்சம் செய்யக்கூடிய தோஷத்தை கொடுக்கிறார். ஜீவனாம்சம் செய்யக்கூடிய தோஷத்தை தருகிறார். ஜீவனாம்சம் உங்களுக்கு கிடைக்க பெறாது. அதாவது உணவு சாப்பிடுவதற்கே திண்டாட்டப்படக்கூடிய ஒரு தோஷத்தை, கொடிய தோஷத்தை தருகிறார். இதே நிலைப்பாட்டு, இதே தோஷத்தையும் தான் சந்திரனும் தருகிறார். சந்திரனுக்கும் முன் ராசியிலோ அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய ராசியிலோ ஏதேனும் ஒரு கிரகம் கட்டாயம் இருந்தே தீர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இதே தோஷத்தை சந்திரனும் தருகிறார். சூரிய தோஷம், சந்திர தோஷம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் இருக்கிறதா என்பதை நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தான் வருது, கெட்டது எல்லாம் எனக்கு தான் நடக்கிறது அப்படி என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த தோஷமாக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப மோசமான தோஷம். நீங்கள் உங்களது ஜாதகத்தை எடுத்து இந்த தோஷம் இருக்கிறதா என்று சோதனை செய்து கொள்ளுங்கள் உறவுகளே. இந்த தோஷம் மிக வலிமை வாய்ந்த தோஷம். இதை நிவர்த்தி செய்வதற்கு இதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்று பார்த்துவிடலாம். நான் முன்பு பதிவில் சொன்னது போல உங்களது ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தால் அது கட்டாயம் உங்களது பிள்ளைகள், உங்களது வம்சாவளிகள் ஜாதகத்திலும் அந்த தோஷம் இடம்பெறும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்குண்டான பரிகாரத்தை இப்பொழுதே செய்ய தொடங்கிவிடுங்கள். உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் இந்த தோஷத்தை குறைத்து கொள்வதற்கான பரிகாரங்களை செய்ய நீங்கள் முன்வாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த தோஷத்தின் வீரியம் குறையும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய வம்சாவளியில் அவர்களுக்கு இந்த தோஷம் இல்லாமல் ஜனனம் எடுப்பார்கள். எனவே கட்டாயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் தந்தையை எக்காரணத்தை கொண்டும் நட்டாற்றில் விட்டுவிடாதீர்கள். அதாவது வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது உங்களது தகப்பனாரை இல்லறம், அதாவது ஆசிரமம் என்று சொல்வார்கள், அந்த ஆசிரமத்தில் சென்று விட்டு விடாதீர்கள். அவர்களை மொத்தத்தில் தவிக்க விட்டு விடாதீர்கள். அவர்கள் தவித்தால், மனம் பதைத்து தவித்தால் உங்களது தோஷம் இன்னும் வீரியம் பெறும். நீங்கள்
என்ன பரிகாரம் செய்தாலும் நிவர்த்தியாகாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே உங்கள் தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அவர்களுக்கு தொண்டு என சொல்லக்கூடிய பணிவிடையை கட்டாயம் செய்து வாருங்கள். உங்கள் தோஷத்தை அது நிவர்த்தி பெற வழிவகை செய்யும். அதேபோல் உங்கள் தாயார் உங்கள் தாயாருக்கு நீங்கள் பணிவிடை செய்து வாருங்கள். அவர்களின் மனம் நோகாமல் நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் சாபத்தை பெறாதீர்கள். இதை செய்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் பெற்று வந்த இந்த தோஷத்தின் வீரியம் அளவு குறையும். உங்களுக்கு நாளை பிறக்கக்கூடிய வம்சாவளிகளுக்கு இந்த தோஷம் இல்லாமல் பிறப்பார்கள். இவ்வளவு கொடிய தோஷம் இல்லாமல் பிறந்துவிட்டால் உங்களது வம்சம் வாழையடி வாழையாக தழைத்து வளரும். அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் செய்வது? தந்தையையும் தாயையும் நல்லபடியாக பாதுகாத்து கொள்வது. இதைவிட எளிமையான பரிகாரம் வேறென்றும் இருக்கிறதா? இதை நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும் உறவுகளே. எல்லாம் அல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு அருள் புரிவார். உங்கள் வாழ்வில் மாற்றமும் ஏற்றமும் கொடுத்து மகிழ்விப்பார் என்று சொல்லிக்கொண்டு மற்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.